ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பலராலும் செல்லமா வளர்க்கப்படுற பெர்ஷியன் கேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பெர்ஷியன் கேட்ஸ்னாலே அதன் உருண்டையான அழகான முகம், புசு புசுன்னு பெரிய பெரிய ரோமங்கள், நீண்ட வால் தான் நமக்கு கண் முன்னால வரும். இதை பத்திய விவரங்களை தெரிஞ்சிக்க என் சேனல் வியூவர்ஸ் ஆர்வமா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோல பெர்ஷியன் கேட்ஸின் பூர்வீகம் என்ன, அதை ஏன் பெர்ஷியன் கேட்ஸ்ன்னு அழைக்கிறாங்க, இதன் உருவ அமைப்பு எப்படி இருக்கும், நம்ம நாட்டு பூனைகளுக்கும் பெர்ஷியன் பூனைகளுக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசங்கள் என்ன, இதற்கு எந்த மாதிரி உணவுகளை கொடுக்கணும், பெர்ஷியன் பூனைகளின் கர்ப்ப காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் இந்த வீடியோல பார்த்துடலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இந்த பூனைகளுக்கு பெர்ஷியன் கேட்ஸ்ன்னு ஏன் பேர் வந்துச்சு தெரியுமா? இப்ப இருக்கிற ஈரான் நாட்டை தான் பழங்காலத்துல பெர்ஷியான்னு அழைச்சாங்க. அந்த பெர்ஷியா நாடு தான் இந்த பூனைகளின் பூர்வீகம். அதனாலதான் இந்த பூனைகளை பெர்ஷியன் கேட்ஸ்ன்னு அழைக்கிறோம். சில நாடுகள்ல இந்த பூனைய ஈரானிய பூனை அல்லது ஷிராஸ் பூனைன்னு அழைக்கிறாங்க. இந்த பூனை இனம் உலகின் மிக பழமையான பூனை இனம். அதாவது கிமு 1600லேயே இவை இருந்ததற்கான ஆதாரங்கள் இருக்குது. இந்த பூனைய ஐரோப்பாக்காரங்க 1620லேயே அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போய் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். 19ஆம் நூற்றாண்டுகள்ல இங்கிலாந்தின் விக்டோரியா மகாராணி இந்த பூனைகளை விரும்பி வளர்த்தாராம். அதனால இவை பணக்காரர்கள் மற்றும் அரச குடும்பத்தினரின் அடையாளமா மாறியது. இந்த பூனைங்க கருப்பு, சாம்பல், சாக்லேட் மற்றும் பல கலர்ல இருக்குது. அடுத்ததா இதன் உருவ அமைப்பை பத்தி பார்த்திடலாம். இந்த ரக பூனைங்க 2 விதமான முக அமைப்பை கொண்டு இருக்குதுங்க. ஒன்னு டால் ஃபேஸ், இன்னொன்னு பஞ்ச் ஃபேஸ். டால் ஃபேஸ் பூனைகளுக்கு மூக்கு மற்ற பூனைகளை போல சாதாரணமா இருக்கும். பஞ்ச் ஃபேஸ் பூனைகளுக்கு பூனை மூக்குல யாரோ ஒரு குத்து விட்டு சப்பையாக்கியது போல இருக்கும். அதாவது சாதாரண மூக்கு பூனை, சப்ப மூக்கு பூனை அப்படின்னு 2 ரகம். அடுத்ததா பெர்ஷியன் பூனைகளுக்கும் நம்ம நாட்டு பூனைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்திடலாம். நாட்டு பூனைகள் குட்டையான ரோமம் கொண்டவையா இருக்கும், பராமரிக்க எளிதா இருக்கும். பெர்ஷியன் பூனைகளுக்கு நீளமா அடர்த்தியா ரோமம் இருக்கும், வாலும் மொத்தமா இருக்கும். அதனால தினமும் சீவனும், இதுக்கு முடி அதிகமா கொட்டும். இந்திய பூனைங்க மெலிந்த உறுதியான சுறுசுறுப்பான உடலமைப்பு கொண்டவை. பெர்ஷியன் கேட்ஸ் நல்லா குண்டா, சதைப்பற்றா, புசு புசுன்னு இருக்கும். நாட்டு பூனைங்களுக்கு பாதாம் வடிவத்துல கண்கள் இருக்கும். பெரும்பாலும் பச்சை அல்லது மஞ்சள் கலர் இருக்கும் கண்கள். பெர்ஷியன் பூனைகளுக்கு உருண்டையா பல வண்ணங்கள்ல கண்களின் கலர் இருக்கும். நாட்டு பூனைங்க சுறுசுறுப்பா எப்பவுமே இருக்கும். வேட்டையாடும் குணமும் இருக்கும். வீட்டை சுத்தி கத்திக்கிட்டு ஓடி ஆடி விளையாட விரும்பும். புதுசா ஆளுங்களை பார்த்தா உடனே பழகாது, ஆனா பழக ஆரம்பிச்சிட்டா மிகுந்த பாசமா இருக்கும். பெர்ஷியன் பூனைங்க இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். சோம்பேறித்தனமா ஒரே இடத்துல இருக்கவே இது விரும்பும். பசிச்சா சாப்பிட்டுட்டு தத்தி மாதிரி உக்காந்துரும். அட சாப்பாடு போடுங்கப்பா போய் தூங்கலாம்னு சாப்பிட்டுட்டு தூங்கிரும். சத்தம் இல்லாத இடம் இதுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்ததான் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு பூனைங்களுக்கு பராமரிப்பு செலவு ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். ஆனா பெர்ஷியன் கேட்ஸுக்கு பராமரிப்பு செலவு அதிகமாகும். உணவும் அதுக்கு முக்கியமா நல்லா பிடித்த உணவுகள் தான் அது சாப்பிட ஆரம்பிக்கும். நம்ம நாட்டு பூனைங்க மாதிரி ஏதோ வச்சதெல்லாம் சாப்பிடாது. அதுக்கு ஹை புரோட்டீன் டயட்டு தேவைப்படும். நம்ம நாட்டு பூனைங்களும் புரோட்டீன் டயட்டை விரும்பி சாப்பிடும். ஆனாலும் பராமரிப்பு செலவு பார்க்க போனோம்னா பெர்ஷியன் கேட்ஸுக்கு அதிகமான செலவு ஆகும். குளிர், மழை, வெயிலுக்கு ஏத்த மாதிரி எதையும் தாங்கிக்கிற சக்தி நம்ம நாட்டு பூனைகளுக்கு இருக்குது. ஆனா பெர்ஷியன் பூனைகளுக்கு இதெல்லாம் குறைவுதான். பெர்ஷியன் பூனைகளுக்கு சுவாச பிரச்சனைகள் மற்றும் கண் தொடர்பான நோய்கள் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கண்கள்ல அடிக்கடி நீர் கூட வடிய வாய்ப்பு இருக்குது. ஆனா நாட்டு பூனைகளுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதிகம் வர்றதில்ல. சிம்பிளா சொல்ல போனா அதிக பராமரிப்பு இல்லாத பூனை உங்களுக்கு வேணும்னா நீங்க நாட்டு பூனைகளை தேர்வு செய்யலாம். ஒரு பொம்மை மாதிரி அழகா அமைதியா இருக்கிற பூனை வேணும்னா நீங்க பெர்ஷியன் பூனைய தேர்வு செய்யலாம். அடுத்து பெர்ஷியன் பூனைகளின் கர்ப்ப காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தரலாம். பெர்ஷியன் பூனைங்க பொதுவா ஒரு பிரசவத்துல 2 to 4 குட்டிகள் வரை போடும்.
சில சமயங்கள்ல 6 குட்டி கூட போடலாம். இதனோட கர்ப்ப காலம் 63ல இருந்து 67 நாட்கள் வரை, சில நேரங்கள்ல 72 நாட்கள் கூட ஆகலாம். பொதுவா இதன் இனப்பெருக்க காலம் 6ல இருந்து 9 மாதத்துல ஆரம்பிக்குது. ஆனாலும் 1ல இருந்து 1.5 வயது அடைந்த பிறகு பூனை இனப்பெருக்கம் செய்யறது தான் அதுக்கு நல்லது அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. கர்ப்ப காலத்துல அதுக்கு நல்ல உணவுகள், அமைதியான தனிமையான பாதுகாப்பான இடம் ரொம்பவும் முக்கியம். பெர்ஷியன் பூனைகளின் தலை பெருசா தட்டையா இருக்கிறதால சில சமயம் தாய் பூனைக்கு பிரசவத்துல சிரமம் ஏற்படலாம். பெர்ஷியன் பூனைகளை பற்றிய இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை போல வேறு என்ன தகவல்கள் தெரிஞ்சிக்க விரும்புறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அந்த வீடியோக்களை போடவும் நான் ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.